Hi friends, the last class நம்ம soil erosion டாபிக் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜிங்கிறது ஒரு ஆற்றல். ஸோ இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு அல்ல எதுக்காக இருந்தாலும் இந்த எனர்ஜி வந்து அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓகே, அதே மாதிரி நம்ம எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதை எக்ஸ்பென்ஸ் அதாவது அது அதிகமாகுது வந்து இப்போ ஒரு கண்ட்ரியில் எந்த இடத்துலனாலும் இப்போ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ஸோ அதோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு லிங்க். ஓகே, அதுக்கும் அதோட நம்ம எனர்ஜியை வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியல் அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஓகே, இந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் அதுக்கு வந்து எக்ஸாஸ்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு இருந்தால் அதாவது நம்ம ஒரு எனர்ஜியை வந்து எப்படின்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ எனர்ஜியை வந்து திரும்ப அது எனர்ஜி விச் கேனாட் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின், அதுக்கு பேர் தான் நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் பவர். ஸோ கோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கி, அண்டர் கிரவுண்டு. ஸோ கோல் மைனில் இருந்தால் இந்த கோலை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த கோல் என்ன ஆகும்னா நம்ம எடுக்க அதோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த கோல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருந்தால் எடுக்கும். ஓகே, ஸோ பெட்ரோலியத்தில் இருந்தால் பெட்ரோல், கெரோசின், டீசல் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரிஃபைன் பண்ணி அதை எடுத்துடுவோம். ஸோ இது வந்து இந்த பெட்ரோலியம் என்னன்னா அதை எடுக்க ஸோ பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் அதுவும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த மாதிரி எந்த எனர்ஜி அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ண குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதைத்தான் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதாவது வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியில் இந்த 90% எனர்ஜி வந்து நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ 90%. அதுமாதிரி 10% பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் எனர்ஜி. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜினா அது மரபு சார்ந்தது. ஓகே, ஸோ அதை மரபு சார்ந்த எனர்ஜியை தான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10% பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் எனர்ஜி. ஸோ 90% பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ரினியூவபிள் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்எக்ஸாஸ்டபிள். ஸோ இன்எக்ஸாஸ்டபிள்னா அதாவது இது எப்பொழுதுமே தீர்ந்து போகவே செய்யாது. இது நம்ம வந்து ஒன்ஸு அதை ஒரு சைடில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, எவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும், அது நியூவாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது மாதிரி இந்த எனர்ஜி வந்து மரபு சாராத எனர்ஜி. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே அந்த எனர்ஜி வந்து முடியாது, அதை ஃபினிஷ் ஆகவே செய்யாது. அதே மாதிரி இது வந்து இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த எனர்ஜி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கம்மியான செலவிலையும் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயோஃபில், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜிங்கிறது அண்டர் கிரவுண்டில் நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, ஹீட் மூலம் கிரவுண்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஜியோ தெர்மல் எனர்ஜி. வாட்டர் எனர்ஜி. ஸோ வாட்டர் இப்போ டேம்லலாம் வாட்டர் ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது மாதிரி டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் எனர்ஜினா அதாவது கடல், ஓகே, சீலேருந்து அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மாதிரி சோலார் எனர்ஜி. ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி சோலார் எனர்ஜி. வேவ் எனர்ஜி. ஸோ அலை, வேவ்னா அலை. அது மாதிரி விண்ட் எனர்ஜி. ஸோ விண்டு மேலே யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் விண்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ள எனர்ஜி தான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு குரூப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் என்ன,
அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் அதாவது இது வந்து நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்ட் வந்து கிடைக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி நிறைய அனிமல்ஸ், ஓகே, அது மாதிரி பிளான்ட்ஸு இது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸு, அதாவது பிகாஸ் ஆஃப் சம் கண்டிஷன், ஓகே, ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பிளான்ட்ஸு நிறைய அனிமல்ஸ் வந்து அப்படி எர்த்துக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அப்படி புதைஞ்சிட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அனிமலுக்கு மேலே அந்த பிளான்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி சாயில், அதாவது செடிமெண்ட்ஸ் லேயர், ஓகே, நிறைய அப்படி செட்டில் ஆகும். ஸோ அப்படி செட்டில் ஆகி என்ன ஆச்சுன்னா பிறகு அதை எர்த்தோட ஹீட்டால், அது மாதிரி எர்த்தோட ஹை ப்ரெஷரால் அந்த டெத் ஆர்கானிசம் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அப்படி ஹைட்ரோ கார்பனாக மாறிட்டு. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம அந்த ஹைட்ரோ கார்பன், ஸோ அதில் இருந்து தான் நமக்கு என்ன கிடைச்சுன்னா பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ். ஸோ இப்போ நமக்கு கோல், ஸோ கோல்னா நிலக்கரி. ஓகே, ஸோ இது எங்கேருந்து கிடைக்குன்னா அண்டர் கிரவுண்ட் உள்ளதான். ஸோ கோல் மைனில் இருந்தால் இந்த கோலை கட் பண்ணி நம்ம எடுக்கும். அதுமாதிரி பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கோல் அண்டு பெட்ரோலியம். ஸோ கோல் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னு தெரியும், பெட்ரோலியம் எப்படி கிடைச்சுன்னு தெரியும். இது வந்து நம்ம யாருக்குள்ளே லோவர் கிளாஸில் அதிகமாக படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸியானதான். ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரீசோர்ஸஸ். ஓகே, நேச்சுரல், ஏன்னா இதுவுமே நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கி, ஸோ அண்டர் கிரவுண்டில் தான் கிடைக்கும். ஓகே, அது மாதிரி இது வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ், இது வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகே, பிகாஸ் யாருக்குள்ளே சொல்லியிருக்கேன், அதாவது நிறைய டெட் அனிமல்ஸ், ஸோ அது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா அப்படி ஹைட்ரோ கார்பனை கன்வெர்ட் ஆகி ஸோ அதில் தான் பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கோல், ஸோ கோல் வந்து எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின், ஸோ இப்போ முன்னாடி நிறைய இடத்துல வந்து கோல் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி ட்ரெயின், அது மாதிரி அதுக்கும் வந்து ரன் பண்ணதுக்கும் நம்ம வந்து கோலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி, ஸோ இப்போ பவர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த கோல், ஸோ அது கோல் மூலம் என்ன பண்ணாங்க ஸ்டீம், ஸோ ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டீம் மூலம் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தெர்மல் பவர் பிளான்ட்ஸில். ஓகே, அது மாதிரி பெட்ரோலியம், ஸோ பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பெட்ரோலியத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அது வந்து பெட்ரோலியத்துக்கு வந்து க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பெட்ரோலியத்தில் இருந்து தான் நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கி, டீசல் கிடைக்கி, கெரோசின், எல்பிஜி, ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே இதில் இருந்து கிடைக்குன்னா பெட்ரோலியம் அதுலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அண்ட் டீசல், ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் நம்ம எதுக்கான யூஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமொபைல்ஸ், ஸோ 2 வீலர் 4 வீலர், ஸோ இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸையும் ரன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் அல்லது டீசலை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெரோசின் அண்ட் எல்பிஜி, ஸோ எல்பிஜினா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், ஸோ இந்த பெட்ரோலியம் அண்டு எல்பிஜி, ஸோ கெரோசின், ஸோ இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலிண்டர், கேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி சம் இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய மக்கள் வந்து கெரோசினை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபயர் வுட்டு, ஸோ விறகு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ வீட்டுகளில் வந்து இந்த அடுப்பு அதுக்காண்டி கெரோசினை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அது மாதிரி டொமஸ்டிக் ஃபியூல், ஸோ அந்த கெரோசினையும் எல்பிஜியும் எதுக்காண்டி யூஸ் பண்ணோன்னா டொமஸ்டிக் ஃபியூல் ஃபார் குக்கிங் அந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் தான். ஓகே, ஆனால் அது எதில் வரும்னா அது பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி ரீசோர்ஸஸ். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதை வந்து ப்ராப்பராக நீட்டாக லிமிட்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போந்தான் ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஏன்னா இது வந்து இது ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஃபார்ம் ஆகுது வந்து பல வருடங்கள் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இதை என்ன பண்ணோம், தேவையில்லாமல் அன்னெசரியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த பெட்ரோலியம், அதை கோல் அண்ட் பெட்ரோலியம் அதை வந்து எப்படி வந்து கன்சர்வ் பண்ணணும், அதை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதை வந்து எப்படி லிமிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸை தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்டு இட் வில் இன் டேன் ரெடியூஸ் இந்த யூஸ் ஆஃப் கோல். அதாவது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அன்னெசரியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தேவையில்லாமல் பல்ப் எரியக்கூடாது. சப்போஸ் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போனோம்னா எல்லா லைட்டும் ப்ராப்பராக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா
நம்ம வந்து கோலை வந்து பாதுகாக்கலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால், ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு கோலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கோலை வந்து என்ன பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், யூஸிங் பைசைக்கிள் ஃபார் கவரிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் ஆர் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ இப்போ அதை நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதாவது பக்கத்தில் அந்த மாதிரி எதுவும் இருந்தால் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம வந்து பைசைக்கிள், ஸோ சைக்கிளில் போகலாம். அல்லது பக்கத்து தெருவுக்கு அந்த மாதிரி போகணும்னா ஸோ நடந்தோ அல்லது சைக்கிள்லேயே போகலாம். ஓகே, ஸோ கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் வந்து ரொம்ப தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன ஆகும், ஸோ அப்படி கார், ஸ்கூட்டர், பைக் யூஸ் பண்ணோம்னா பெட்ரோல் அல்லது டீசல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால தான். அதேமாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதிகமாக கேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே அதாவது நம்ம வந்து இது குக்கர், ஸோ குக்கர் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த கேஸை வந்து கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி சோலார் குக்கர், சோலார் ஹீட்டர், ஸோ இந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணாலுமே நம்ம வீட்டிலோட கேஸை வந்து என்ன பண்ணலாம், ஸோ வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஸோ கம்மியாக யூஸ் பண்ணலாம், அது ஏன்னா அது வந்து நான் ரினியூவபிள். ஓகே, ஸோ அதனால் அதையும் லிமிட்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மோட்டார் வெஹிக்கிள் அதாவது இந்த 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூலை வந்து அது சில பழைய பைக்ஸ், பழைய காசுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி, அதை 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலுமே அது வந்து என்ன ஆகும், அதிகமாக யூஸ் பண்ணும். ஓகே, சவுண்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஜினை சேஞ்ச் பண்ணணும், அல்லது அந்த வெஹிக்கிளே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ராப்பரான இன்ஜின், ஓகே, அந்த மாதிரி இருந்தால் அது என்ன பண்ணும், ஸோ அந்த பெட்ரோலாக இருக்கட்டும் அப்படி டீசலாக இருக்கட்டும் அதை வந்து கம்மியாக யூஸ் பண்ணும். ஸோ கம்மியாக யூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அது பொல்யூஷனும் வந்து என்ன ஆகும், அதுவும் லிமிட்டாக இருக்கும். பொல்யூஷனும் ஆகாது, அதே டைமில் நம்ம வந்து லிமிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் அதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணோம். தேங்க்யூ.